இடத்துக்கும் நான் போகும்போது ரெண்டு விஷயம் ரொம்ப முதன்மையாக பேசுவேன். ஒன்று வந்து கல்வி, இன்னொன்று வந்து சுகாதாரம். அப்போ நீங்கள் சொல்லும் போது முதல்ல நீங்கள் சொன்னது இந்த பள்ளியில் என்ன இந்த கிராம சபையில் என்ன தீர்மானம் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை கூட பள்ளி செல்லாமல் இல்லை அப்படின்றது ஒன்று போட்டிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா பெண்களும் எல்லா ஆண் குழந்தைகளும் ரெண்டு பேரும் வந்து கல்வி தான் உங்களை வந்து உயர்த்தும், வேற எதுவுமே உயர்த்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ தயவு செய்து படிங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 10th முடிச்சிட்டோம் 12th முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாமலே இருக்கும். அந்த 10th ஸ்டாண்டர்ட் நம்மளோட மாவட்டம் இன்றைய தேதிக்கு வந்து 91.2%, அதாவது 100 குழந்தைகள் 10ஆம் வகுப்பு எழுதினா அந்த 91 குழந்தைகள் பாஸ் பண்ணிடுறாங்க. பாக்கி 9 குழந்தைகள் பாஸ் பண்ணாம இருக்காங்க. நம்மளோட இலக்கு என்னவா இருக்கும்னா, அட்லீஸ்ட் இந்த பஞ்சாயத்துல பூங்கொடி ஊராட்சியில் மட்டும் இந்த 10th படிக்கிறவங்க 12th படிக்கிறவங்க 100% தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றணும். அந்த நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் அதுக்கான வைக்கணும் அப்படின்றது நம்ம சிஓ டிஓ எல்லாம் இருப்பாங்க. நம்ம ஊராட்சி தலைவர் அவர்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற நம்புறேன். இது வரைக்கும் நிறைய பல கிராம சபை கூட்டங்கள் நான் சென்று இருக்கிறேன், நிறைய கூட்டத்துக்கு போயிருக்கிறோம். பட் இவ்வளோ ஒரு முக்கியம் வாய்ந்தமான ஒரு இந்த கிராம சபை கூட்டம்னா ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு ரொம்ப முக்கியமானது, எல்லா பொதுமக்களும் கலந்துக்கணும், குறிப்பா பெண்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஒண்ணு இந்த ஊர் வந்து நிரூபிச்சிருக்கு. அது என்னோட பாராட்டுக்கள். அதற்கு காரணமா இருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய ஊராட்சி தலைவர், இந்த ஊராட்சியோட தலைவர் திருமதி அருணாதேவி என்னோட பேர் வச்சிருக்காங்க. அதனால இன்னும் ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், அவங்களுக்கு என் வணக்கம் இருக்கு. அந்த மாதிரி வன்முறை நடக்கும்பொழுது 1950 அப்படின்ற எண்ணுக்கு வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் கால் பண்ணீங்க. அந்த கால் பண்ண அந்த பர்டிகுலர் குழந்தைய, பெண் குழந்தையா இருக்கலாம், ஆண் குழந்தையா இருக்கலாம், ரெண்டு குழந்தைக்கும் உடனடியாக உதவி செய்யப்படும் அப்படின்னு உறுதி சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சமுதாயம் எப்படி அப்படின்னா, பெண்களை எப்பவுமே வந்துட்டு குறைச்சி பார்க்குற மாதிரி ஒரு பிரம்மை ஒன்று இருக்கும். இந்த கூட்டத்தை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல, ஏன்னா எனக்கு கண்ணு கேட்ட தூரம் பெண்கள் மட்டும் தான் இருக்கும். ஸோ அநேகமாக பூங்குடி ஊராட்சியில் வந்து ஊராட்சியில கண்டிப்பா பெண்கள் வந்து நல்ல நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிற நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த உட்கார்ந்து இருக்க ரெண்டு பேருமே பெண்கள் தான் அப்படிங்கிறது இன்னும் பெருமையாகவும் இருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே வந்துட்டு மேலும் மேலும் உயரணும் அப்படின்னு நினைச்சு கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் தவிர்த்து இன்கேஸ் நம்ம பெண்களுக்கு எதிராக ஏதோ ஒரு வன்முறை நடக்கிறது அப்படின்னம்னா நம்ம உடனடியாக 181 மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறும் சிறப்புரை வழங்குமாறும் வந்து கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஷெல்டர்ஸ் வந்து க்ளீனாக வச்சிருக்கணும். எஸ்பெஷலி வந்து நம்மளோட வீடியோஸ் அண்ட் நம்மளோட ஆடியோ, இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த புயல் பாதுகாப்பு மையம், அந்த மையத்தை வந்து க்ளீனாக வச்சுட்டு அங்கே தண்ணி ஏறாத மாதிரி அதோட சாமியும் நம்மகிட்ட இருக்கும். அது மட்டும் ஸ்கூல்ஸ்லாம் அவங்க சாமியெல்லாம் அவங்க கையில் வச்சுக்கோங்க. ஏதாவது எதுவும் நடக்காது அப்படின்னு நம்புவோம். அசம்பாவிதம் நம்ம நடக்குது அப்படின்னா நம்ம உடனே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வயநாடு எல்லாருமே பார்த்துருக்கோம். வயநாட்டு சமயத்தில் அங்கே வந்து நில சொல்லிட்டு தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். இதுல பெரியவங்களுக்கும் ஜாண்டிஸ் வரக்கூடாது அப்படின்னு நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை தவிர இப்ப நீங்க ஒரு 4 ஒரு பெனிஃபிஷியரி இருப்பாங்க, பயனாளிகள் இருப்பாங்க. அந்த பயனாளிகள் ஒவ்வொரு திட்டத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த தேர்ந்தெடுத்தவர்கள்லாம் தகுதியானவர்களா, நமக்கு ஏன் கிடைக்கல, இன்னாருக்கு ஏன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பல்வேறு எண்ணங்கள் நம்ம மனசுல ஓடும். அதை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த பஞ்சாயத்துல எத்தனை பேர் ஒரு திட்டத்தின் கீழ் பயனடைஞ்சோம். மஞ்சக்காமலை நோய் வந்து ரொம்ப பரவலா இருக்கு. இப்போ சமீபத்துல ஒரு 2-3 அன்னவாசல் பிளாக்ல வந்துட்டு நிறைய இருக்கு. இப்போ முதல் நாள் கூட ஒரு 3 குழந்தைகள் வந்து ஜாண்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு போன வாரத்துல வந்து ஒரு 10 குழந்தைகள் மஞ்சக்காமலை நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள நம்ம நினைச்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஊரணியில் இருக்க தண்ணியை அப்படியே எடுத்து குடிக்கணும், அது நல்லா இருக்கும். இந்த சாதம் வந்து ஊரணி தண்ணியில அது வேக வச்சாதான் வெள்ளையா வரும், போர் தண்ணியில வேக வச்சோம்னா மஞ்சளா வரும் அப்படின்ற ஒரு பிரம்மையோ ஒரு தப்பான எண்ணமோ எல்லாரும் மனசுலயும் இருக்கு. அதை தயவுசெய்து வச்சுக்காதீங்க. நம்மளோட குழந்தையோட ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊரணிலிருந்து தண்ணி நீங்க எடுக்கணும்னு முற்பட்டாலே அந்த தயவுசெய்து காய்ச்சி கொடுங்க. காய்ச்சி சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் ஆற வச்சு கொடுங்க. குறிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதுவும் வந்துட்டு எல்கேஜிலேருந்து படிக்க கொடுங்க. 0 to 5 years 5 வயசு குழந்தைக்கு தான் இந்த ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை வந்து ரொம்ப அதிகமாக தாக்கும். அதை வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு தாயை வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, சரி இந்த குழந்தைக்கு இது குடிச்சா அப்படின்றதும், பெண் குழந்தை கருவிலே அழிக்க வேண்டும் அப்படின்ற ஒண்ணு இன்னும் நம்ம மாவட்டத்தில் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஒரு எண்ணம் தயவுசெய்து நம்மளுக்கு வேணாம். பெண் குழந்தைங்க வந்து கண்டிப்பா நல்லா உயர்ந்து வருவாங்க அப்படின்னு தெரிவிச்சுக்கொள்கிறேன். நேற்று என்னாச்சு அப்படின்னா, ஒரு தாய் வந்து முதல் குழந்தை பெண், 2வது குழந்தை பெண், 3வது ஒரு குழந்தை பிறக்க போகுது. அது உடனடியாக போய் அது இல்லீகலா சட்டத்துக்கு விரோதமாக போய் ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன்ல இருக்கிற குழந்தை வந்து பெண் குழந்தை அப்படின்னு தெரிந்து கொண்டு அதை அழிக்க முற்பட்டாங்க.
அந்த முயற்சியில் அந்த தாயும் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த 2 குழந்தைங்களும் அனாதையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து நம்மளோட கிராமத்துலேயோ இல்லை நம்மளோட மாவட்டத்திலையோ எங்கேயுமே நடைபெறக்கூடாது அப்படின்னு நீங்கள்லாம் உறுதியோடு இருக்கணும். எந்த குழந்தையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நம்ம கல்வி மட்டும்தான், அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, கல்வியை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உயர்வாங்க அப்படின்றத நீங்கள் தயவுசெய்து மனசில் நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு முயற்சி தயவு கூர்ந்து ஈடுபடாதீர்கள் அப்படின்ற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே யாராவது போகிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி போகிறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு வந்து ஒரு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்றதும், எந்த ஸ்கேன் சென்டரில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற தகவலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேன் சென்டர் மேலே நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம். ஸோ அந்த ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட வச்சுடுறேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட கவர்மெண்ட் சார்பிலேருந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தாய்மார் வந்து கருத்தரித்தாங்க அப்படின்னாவோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஆரம்பித்து குழந்தை பிறந்து அது முதலாளியாக தொழிலாளியாக இருக்காதீங்க, எல்லாரும் ஆண்டர்பிரனர்ஸ் ஆகுங்க. நிறைய உங்களுக்கு இல்லை கவர்மெண்ட் நிறைய கிராண்ட் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தயவுக்கூர்ந்து எல்லாரும் சேர்ந்துட்டு உங்களோட ஹஸ்பண்டுக்கு உங்களோட வீட்டுக்காருக்கு நீங்கள் கடன் கொடுக்கறது நீங்கள் உயரணும் அப்படின்றத வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கும் கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இந்த கூட்டத்தில் மட்டும்தான் இந்த கிராம சபையோட கிராமத்தோட கணக்கு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் மாநில தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரலாம், அல்லது வந்துட்டு நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரலாம். அந்த வர திட்டங்கள் வந்து பொதுமக்களுக்கு தெரிய வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே, மரியாதைக்குரிய ஏடி பஞ்சாயத்து அவர்களே, அது காரணம் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நான் போகும்போது 2 விஷயம் ரொம்ப முதன்மையா பேசுவேன். ஒன்று வந்து கல்வி, இன்னொன்று வந்து சுகாதாரம். அப்போ நீங்க சொல்லும் போது முதல்ல நீங்க சொன்னது இந்த பள்ளியில என்ன இந்த கிராம சபையில் என்ன தீர்மானம் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை கூட பள்ளி செல்லாமல் இல்லை அப்படின்றது ஒன்று போட்டிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா பெண்களும் எல்லா ஆண் குழந்தைகளும் 2 பேரும் வந்து கல்வி தான் அவங்க வந்து உயர்த்தும், வேற எதுவுமே உயர்த்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ தயவு செய்து படிங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10th முடிச்சிட்டோம் 12th முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமலே இருக்கும். அந்த 10th ஸ்டாண்டர்ட் நம்மளோட மாவட்டம் இன்றைய தேதிக்கு வந்து 91.2%, அதாவது 100 குழந்தைகள் 10ஆம் வகுப்பு எழுதினா அது 91 குழந்தைகள் பாஸ் பண்ணிடுறாங்க. பாக்கி 9 குழந்தைகள் பாஸ் பண்ணாமல் இருக்காங்க. நம்மளோட இலக்கு என்னவா இருக்கும்னா அட்லீஸ்ட் இந்த பஞ்சாயத்தில் பூங்கொடி ஊராட்சியில மட்டும் இந்த 10th படிக்கிறாங்க 12th படிக்கிறாங்க 100% தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றணும். அந்த நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் அதுக்கான வைக்கணும் அப்படின்றது நம்ம சிஓ டிஓ எல்லாம் இருப்பாங்க. நம்ம ஊராட்சி தலைவர் அவர்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற நம்புறேன். இது வரைக்கும் நிறைய பல கிராம சபை கூட்டங்கள் நான் சென்று இருக்கிறேன், நிறைய கூட்டத்துக்கு போயிருக்கிறோம். பட் இவ்வளோ ஒரு முக்கியம் வாய்ந்தமான ஒரு இந்த கிராம சபை கூட்டம்னா ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு ரொம்ப முக்கியமானது, எல்லா பொதுமக்களும் கலந்துக்கணும், குறிப்பாக பெண்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஒன்று இந்த ஊர் வந்து நிரூபிச்சிருக்கு. அது என்னோட பாராட்டுக்கள். அதற்கு காரணமாக இருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய ஊராட்சி தலைவர், இந்த ஊராட்சியோட தலைவர் திருமதி அருணாதேவி, என்னோட பேர் வச்சிருக்காங்க, அதனால இன்னும் ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், அவங்களுக்கு என் வணக்கம் இருக்கு. அந்த மாதிரி வன்முறை நடக்கும்பொழுது 1950 அப்படின்ற எண்ணுக்கு வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் கால் பண்ணீங்க. அந்த கால் பண்ண அந்த பர்டிகுலர் குழந்தைய பெண் குழந்தையா இருக்கலாம் ஆண் குழந்தையா இருக்கலாம் 2 குழந்தைக்கும் உடனடியாக உதவி செய்யப்படும் அப்படின்னு உறுதி சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சமுதாயம் எப்படி அப்படின்னா பெண்களை எப்பவுமே வந்துட்டு குறைச்சி பார்க்குற மாதிரி ஒரு பிரமை ஒன்று இருக்கும். இந்த கூட்டத்தை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல, ஏன்னா எனக்கு கண்ணு கேட்ட தூரம் பெண்கள் மட்டும் தான் இருக்கும். ஸோ அநேகமாக பூங்குடி ஊராட்சியில் வந்து ஊராட்சியில கண்டிப்பா பெண்கள் வந்து நல்ல நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிற நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த உட்கார்ந்துருக்க 2 பேருமே பெண்கள் தான் அப்படிங்கிறது இன்னும் பெருமையாகவும் இருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே வந்துட்டு மேலும் மேலும் உயரணும் அப்படின்னு நினைச்சு கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் தவிர்த்து இன்கேஸ் நம்ம பெண்களுக்கு எதிராக ஏதோ ஒரு வன்முறை நடக்கிறது அப்படின்னம்னா நம்ம உடனடியாக 181 மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறும் சிறப்புரை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஷெல்டர்ஸ் வந்து க்ளீனாக வச்சுருக்கணும். எஸ்பெஷலி வந்து நம்மளோட வீடியோஸ் அண்ட் நம்மளோட ஆடியோ, இவங்க 2 பேரையும் வந்து அந்த புயல் பாதுகாப்பு மையம் அந்த மையத்தை வந்து க்ளீனாக வச்சுட்டு அங்கே தண்ணி ஏறாத மாதிரி அதோட சாமியும் நம்மகிட்ட இருக்கும். அது மட்டும் ஸ்கூல்ஸ்லாம் அவங்க சாமியெல்லாம் அவங்க கையில் வச்சுக்கோங்க. ஏதாவது எதுவும் நடக்காது அப்படின்னு நம்புவோம். அசம்பாவிதம் நம்ம நடக்குது அப்படின்னா நம்ம உடனே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வயநாடு எல்லாமே பார்த்துருக்கோம். வயநாட்டு சமயத்தில் அந்த வந்து நிலச்சரிவு தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். இதில் பெரியவங்களுக்கும் ஜாண்டிஸ் வரக்கூடாது அப்படின்னு நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இதை தவிர இப்போ நீங்க ஒரு 4 ஒரு பெனிஃபிஷியரி இருப்பாங்க, பயனாளிகள் இருப்பாங்க. அந்த பயனாளிகள் ஒவ்வொரு திட்டத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த தேர்ந்தெடுத்தவர்கள்லாம் தகுதியானவர்களா, நமக்கு ஏன் கிடைக்கல, இன்னாருக்கு ஏன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பல்வேறு எண்ணங்கள் நம்ம மனசுல ஓடும். அதை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த பஞ்சாயத்துல எத்தனை பேர் ஒரு திட்டத்தின் கீழ் பயனடைஞ்சோம். மஞ்சக்காமலை நோய் வந்து ரொம்ப பரவலா இருக்கு. இப்போ சமீபத்துல ஒரு 2-3 அன்னவாசல் பிளாக்ல வந்துட்டு நிறைய இருக்கு. இப்போ நேற்று முத நாள் கூட ஒரு 3 குழந்தைகள் வந்து ஜாண்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு போன வாரத்துல வந்து ஒரு 10 குழந்தைகள் மஞ்சக்காமலை நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள நம்ம நினைச்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஊரணியில் இருக்க தண்ணியை அப்படியே எடுத்து குடிக்கணும், அது நல்லா இருக்கும். இந்த சாதம் வந்து ஊரணி தானே, ஊரணி தண்ணியில அது வேக வச்சாதான் வெள்ளையா வரும், போர் தண்ணியில வேக வச்சோம்னா மஞ்சளா வரும் அப்படின்ற ஒரு பிரம்மையோ ஒரு தப்பான எண்ணமோ எல்லாரும் மனசுலயும் இருக்கு. அதை தயவுசெய்து வச்சுக்காதீங்க. நம்மளோட குழந்தையோட ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊரணிலிருந்து தண்ணி நீங்க எடுக்கணும்னு முற்பட்டாலே அந்த தயவுசெய்து காய்ச்சி கொடுங்க. காய்ச்சி சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் ஆற வச்சு கொடுங்க. குறிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதுவும் வந்துட்டு எல்கேஜிலேருந்து படிக்க கொடுங்க. 0 to 5 years 5 வயசு குழந்தைக்கு தான் இந்த ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை வந்து ரொம்ப அதிகமாக தாக்கும். அதை வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு தாயா வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, சரி இந்த குழந்தைக்கு இது குடிச்சா முதலாளியா இருக்கு, தொழிலாளியா இருக்காதீங்க, எல்லாரும் ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய உங்களுக்கு இல்ல கவர்மெண்ட் நிறைய கிராண்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தயவுக்கூட எல்லாரும் சேர்ந்துட்டு உங்களோட ஹஸ்பண்டுக்கு உங்களோட வீட்டுக்காருக்கு நீங்க கடன் கொடுக்கறது நீங்க உயரணும் அப்படின்றத வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கும் அப்படின்றதும் பெண் குழந்தை கருவிலே அழிக்க வேண்டும் அப்படின்ற ஒண்ணு இன்னும் நம்ம மாவட்டத்தில் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஒரு எண்ணம் தயவுசெய்து நம்மளுக்கு வேணாம். பெண் குழந்தைங்க வந்து கண்டிப்பா நல்லா உயர்ந்து வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு கொள்கிறேன். நேத்து என்னாச்சு அப்படின்னா, ஒரு தாய் வந்து முதல் குழந்தை பெண், 2வது குழந்தை பெண், 3வது ஒரு குழந்தை பிறக்க போகுது. அது உடனடியாக போய் அது இல்லீகலா சட்டத்துக்கு விரோதமாக போய் ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன்ல இருக்கிற குழந்தை வந்து பெண் குழந்தை அப்படின்னு தெரிந்து கொண்டு அழிக்க முற்பட்டாங்க. அந்த முயற்சியில அந்த தாயும் இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த 2 குழந்தைங்களும் அனாதையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து நம்மளோட கிராமத்திலயோ இல்ல நம்மளோட மாவட்டத்திலயோ எங்கேயுமே நடைபெறக்கூடாது அப்படின்னு நீங்க எல்லாம் உறுதியோடு இருக்கணும். எந்த குழந்தையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நம்ம கல்வி மட்டும்தான், அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, கல்வியை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உயர்வாங்க அப்படின்றத நீங்க தயவுசெய்து மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு முயற்சி தயவு கூர்ந்து ஈடுபடாதீர்கள் அப்படின்ற வேண்டி உரிமை கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே யாராவது போறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி போறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்க தயவுசெய்து எங்களுக்கு வந்து ஒரு கால் பண்ணுங்க. கால் பண்ணி சொல்லுங்க இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்றதும், எந்த ஸ்கேன் சென்டர்ல இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற தகவலை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேன் சென்டர் மேலே நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம். ஸோ அந்த ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட வச்சிடுறேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட கவர்மெண்ட் சார்பில் இருந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தாய்மார் வந்து கருத்தரித்தாங்க அப்படின்னாவோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு குழந்தை பிறந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இந்த கூட்டத்துல மட்டும்தான் இந்த கிராம சபையோட கிராமத்தோட கணக்கு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரலாம், அல்லது வந்துட்டு நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வரலாம். அந்த வர திட்டங்கள் வந்து பொதுமக்களுக்கு தெரிய வாய்ப்பு குறைவா இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம